என்ன ஒரு பாசம், என்ன ஒரு பாசம். ஹாய் திரியா. ஹாய். ஹாய் சிபி. ஹலோ. அதாவது என்னன்னா மச்சானுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. சொல்லுங்க நேயர்கள் கோச்சிக்க மாட்டோம். சொல்லுங்க. என்னன்னா மச்சான் வந்து ஒரு மேக்கப் தெரப்பி ஒன்று பண்ணுவான். அதாவது மேக்கப்பை வந்து ஃபேஸ் மாஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரே ஆர்டிஸ்ட் இவனாக தான் இருப்பான். என்னன்னா இந்த மேக்கப் எடுத்து போடுவான், போட்டு 5 நிமிஷத்தில் ஸ்ப்ரே அடித்து அப்படியே தொடச்சி எடுத்துருவான். ஏன் அப்படி ஒரு பழக்கம் மச்சானுக்கு. அதனால நான் இந்த வாட்டி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, சரி நான் போட்டு விட்றேன், தொடச்சாலும் வரக்கூடாது, அந்த அளவுக்கு ஒரு டிக் மேக்கப் போட்டு விட்டோம்னா மச்சான் அவன் பாட்டில் அவன் தொடச்சா கூட கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால. ஆக்சுவலாக நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் மச்சான். நேற்றுக்கு நான் டப்பிங் பண்ணேன்ல, உனக்கு நல்ல ஃபோட்டோ தான்டா, சூப்பராக இருக்குது மேக்கப் இதில். ஆமாம். ஸோ இது நான் பாஸ் பண்ண சொல்லி நான் அவனுக்கு காட்டுறதுக்காகவே நான் எடுத்துகிட்டு வந்தேன். மச்சான் இந்த மேக்கப் கரெக்டாக இருக்குடா, இதை மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் போடவே இல்லை. யார் போட்டா? மேக்கப் போட்டேன். நல்லா போடா சொல்லி போட விட்டேன். அழகிய பார்த்து சரி மோன் வச்சு அப்பிகளை குத்துறதுக்கு அதை தான் குத்தி விட்டு சொல்லி குத்தி விட்டேன். நான் குத்தி விட்டு நீங்கள் குத்தி விட்டு அவ்வளோதான் முடியும். ஈவன் ஆக்கிட்டோம்னா முடிஞ்சு. ஹாய், ஹலோ, வணக்கம். ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் ஹீரோ வந்து எனக்கு வந்து மேக்கப் போட்டு வருது. ஸோ இந்த பாசத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியா? நான் மிகுந்த கொடுத்து வச்சவேன்னு சொல்லணும். ஏன்னா என்னோட 2 ஹீரோவும் என்னை தங்கமாக பார்த்துக்கிறாங்க. ஜெய்யும் சரி, சின்னஞ்சிரிகளை நரேஷும் சரி, அவர்களை போல ஒரு நல்ல மனிதர்கள் எனக்கு பார்த்ததில்லை. எனக்கு ஸ்பேஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், எனக்கு மேக்கப் போட்டு விடுறதா இருக்கட்டும், என்னை பேம்பர் பண்ணுறதா இருக்கட்டும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் 2 பேரும் கிடையாது, இவன். ஏன்னா 2 பேத்துக்கும் காமனாக இருக்குது இவன் தான். இவன் கரெக்டாக இருந்தாலும் இவன்கிட்ட எல்லாருமே கரெக்டாக இருப்பாங்க. ஸோ இஸ் எ வெரி குட் பாய். அண்டு அனிருத்துக்கு அப்புறம் மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் வந்து இவர் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அதனால முதல் கண்டு ஆமா, அனிருத் தானே மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆமா. அப்புறம் அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அடுத்த மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர். அந்த விஷயம் நான் வரது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எவ்வளோ நேரம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். மோஸ்ட் இது பண்ணியாச்சு, டன். ஓ வாவ், வாட் அ மேன், வாட் அ மேன், வாட் அ மேன். முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என் மச்சான் போட்டது எப்படி பிடிக்காம போய்? ஐயோ நக்கிட்டாரு. நேயர்களே, இந்த மேக்கப்பை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேலும் மேலும் இந்த மாதிரி நிறைய பாசமான கண்டென்ட்டாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இன்னும் இந்த மாதிரி சூப்பர் கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே 50% ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க.